நான் இப்போ வராகில எப்போ வந்தேன்னா, ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா நான் வந்துட்டுருக்கேன். எதற்கு வந்தேன்னா, எனக்கு இந்த வராகிலத்து வாய்ப்பு குடுத்தவரு மிஸ்டர் சுரேஷ் என் ஃப்ரெண்டு தான். அவரு தான் இங்க வாங்க உங்களுக்கு ஒரு சில இஷ்யூ இருக்கு. அது சரி பண்ணி குடுக்குறது சரியான இடமா வந்து வராகில இருக்கு. உங்களுக்கு அங்க நான் நாளைக்கு காலையில வாங்க நாளைக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்தோம். வர பட்சத்தில அந்த சண்டி யோகம் அப்ப நடந்தது. அப்ப நடக்க பட்சத்தெல்லாம் பிரம்மாண்டம் பார்த்தா, அவரு எதுவுமே சொல்லாம என்ன கூப்பிட்டாரு. வர பட்சத்தில பார்க்குறேன், இது வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலம்ன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தது. இது என்ன வேற மாதிரி இருக்கு மைண்ட் செட்டு, பிளேஸ்மெண்ட்டு. ஆனா அது யாகம் முடிச்ச பிற்பாடு தான் மறுநாள் தெரிஞ்சது. எனக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு சில விஷயம் அழகா நடந்தது. பல நாளா செய்ய முடியாத ஒரு வேலை வந்து வந்த உடனே அந்த வேலை நடக்கிறது சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2வது சக்தி ஐயாவ விபூதி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க. நான் அது சொன்னாங்க. நானும் விபூதி வச்சேன். விபூதி வைக்கும்போது எனக்கும் என்ன அறியாமலேயே ஒரு எனர்ஜி கிடைச்சது. அதேமாரி கோவிலுக்கு குளம்லாம் போயிட்டுருப்பேன். ஆனா அதிகம் போக மாட்டேன். ஆனா அந்த வராகி இல்லத்துக்கு வந்ததுலருந்து இதுவரைக்கும் நான் ரெகுலரா வந்துட்டு தான் இருக்கிறேன். ஒரு சர்வீஸ் அந்த மைண்டோட தான் வந்துட்டுருக்கேன். வந்த விஷயம் எனக்கு நல்லாவே இருக்கு. இங்க வாரம் வாரம் வந்து யாகம் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட யாகம் நம்ம வீட்ல ஒரு மாதத்துக்கு, இல்ல வருஷத்துக்கு பண்ணா கூட கிட்டத்தட்ட 50,000 1,00,000 செலவாகும். ஆனா, அந்த வராகி ஐயா, சக்தி ஐயா மூலியமாக யாகம் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு நடக்குது. அந்த யாகம் கிட்டத்தட்ட 138 யாகம் முடிஞ்சு, இப்ப 139 யாகம் நடந்துட்டு இருக்கு. அந்த யாகம் பார்க்குற பட்சம் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, யாகத்த அவ்வளோ பவர்ஃபுல்லான யாகம். எனக்கு நெறைய மிராக்கிள் விஷயம் இங்க நடந்திருக்குது. அதாவது பல நாளா கட்ட முடியாத ஒரு வீடு வந்து இந்த கோவிலுக்கு வர பட்சத்தில அந்த வீடு கட்டத்துக்கான சரியான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது.